வழிப்பறியில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட சிறப்பு எஸ்ஐ சன்னி லாய்டுக்கு உதவி புரிந்ததாக வணிக வரித்துறை அலுவலக ஓட்டுநர் உள்ளிட்ட 3 பேரிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். காவல்துறையினரின் இந்த விசாரணை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னையில ஆவணங்கள் இன்றி எடுத்துக்கூடிய பணங்களை காவல்துறையும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் கூட்டு சேர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்துல சன்னி லாய்டு என்ற சிறப்பு உதவி ஆய்வாளர் கைது செய்யப்பட்டார். அவரை 4 நாட்கள் காவலில் எடுத்து தற்போது திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் இது தொடர்பாக 3 பேரை பிடித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த சம்பவமானது கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய சிறப்பு உதவி ஆய்வாளர் ராஜா சிங் என்பவர் ஓமந்துரா மருத்துவமனை அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த முகமது கவுஸ் என்பதை வழிமறைத்து அவர் எடுத்து வந்த ஆவணங்கள் இன்றி எடுத்து வந்து 20 லட்சம் பணத்தை பறிமுதல் செய்ததோடு மட்டுமில்லாமல் நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் பணிபுரியும் தாமோதரன், பிரதீப், பிரபு ஆகியோர் உதவியுடன் காரில் கடத்தி சென்று பணத்தை பறித்து சென்றதாக புகாரானது அளிக்கப்பட்டு இந்த 4 பேரும் சிசிடிவி ஆதாரங்கள் அடிப்படையில் கைது செய்யப்பட்டனர். இவருடன் நடத்திய விசாரணைக்கு பின்னணியில சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் சிறப்பு உதவியாளராக பணியாற்றி வரும் சன்னி லாய்டு செயல்பட்டு வந்தது தெரிய வந்ததை அடுத்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தலைமறைவாக இருந்த அவரை டோராடூன் அருகே வைத்து கைது செய்தார்கள். இவரை கடந்த 28ஆம் தேதி 4 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டது. அவரிடம் நடத்திய விசாரணையின் போது ராஜா சிங்குக்கு அந்த பணத்தை 20 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து வரும்போது தகவல் கொடுத்ததே இந்த சன்னி லாய்டு தான் என்பதை செல்போன் ஆதாரங்களின்படி உறுதியாகியது. அதே போல பல ஆண்டுகளாக ஹவாலா பணம் கடத்தும் நபர்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து தங்கம் கடத்தி வரும் நபர் குறித்தும் தொடர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்டதும் தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் தற்போது அவரை கன்னியாகுமரிக்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் பிரபல கூரியர் நிறுவனத்தில் பணிபுரிய 2 ஊழியர்கள், வணிக வரித்துறை அலுவலக டிரைவர் உள்ளிட்ட 3 திருவல்லிக்கேணி போலீசார் பிடித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.